ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஹானர் அது மட்டும் இல்லாமல் மைனர் டிகிரி பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து ஹானர் அது மட்டும் இல்லாமல் மைனர் டிகிரிங்கிறது ஒரு டிகிரி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து ஒரு டிகிரி கிடையாது, ஆனால் டிகிரி தான். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ அதை மெஜாரிட்டி எல்லாமே வந்து ஓரளவு உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு மைனர் பண்ண போகிறீங்க, மைனர் டிகிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அரியர் கிளியர் பண்ணியிருந்தாலுமே உங்களால் இந்த இது வந்து செலக்ட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஹானர் அதாவது ஹான்ஸ் அது மட்டும் இல்லாமல் மைனர் டிகிரி பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ தான் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன். ஸோ அவங்க தான் வந்து நேற்று வீடியோஸில் வந்து இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரோவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட் ப்ரோ. நான் பின் பண்ணவும் செஞ்சுருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ தாராளமாக போய் பாருங்கள். ஸோ அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹான்ஸ் அதாவது ஹானர் இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபஷனாலிட்டி பொறுத்த வரும் உங்களுக்கு வெர்டிகல்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே இது உங்களுக்கு மைனர் டிகிரி அப்படிங்கிறப்போ ஓப்பனாலிட்டி வந்து வராது. ஸோ அதாவது அதுக்குன்னு தனியாக வெர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மைனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஓப்பனாலிட்டி மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து காமன் சப்ஜெக்ட்ஸ் வரும், உங்கள் டிகிரிக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்காது. ஆனால் அதுக்குன்னு தனியாக வெர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மைனர் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஹான்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹானர் அப்படி இல்லைனா மைனர் டிகிரி இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டிகிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டிகிரி தான், ஆனால் டிகிரி கிடையாது. ஸோ அது என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக செப்பரேட்டான ஒரு டிகிரி கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் பிஇயில் படிக்கீங்க இல்லை பிடெக்கில் படிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிகிரி வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிகிரிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஹானர் அப்படின்னா ஹானரும் கொடுப்பாங்க, மைனர் அப்படின்னா மைனர் டிகிரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது புரியல அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஇ ஹானர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா பிஇ மைனர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இது ஒரு டிகிரி கிடையாது, ஆனால் டிகிரி தான். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ஸ். இந்த கன்ஸ்ட்ரைன்ஸில் என்ன இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹானர்ஸ் அதாவது இந்த ஹான்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர்ட் செமஸ்டர் வரைக்கும் 7.50 சிஜிபிஏ கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கண்டிப்பாக பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஹானர் வந்து செலக்ட் பண்ண முடியும் 5th செமஸ்டரில். ஆனால் நீங்கள் வந்து இப்போ மைனர் டிகிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் 7.50க்கு மேலே வந்து சிஜிபிஏ வச்சுருக்கணும். ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் அரியர் வச்சு கிளியர் பண்ணியிருந்தாலும் அரியர் வச்சுருந்தாலுமே ஸோ உங்களால் இந்த மைனர் டிகிரி வந்து பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த வெர்டிக்கல்லையும் டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷனாலிட்டி அதாவது ஹானர் பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபஷனாலிட்டிக்கு ஒரு வெர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ரோ வைஸாக பார்க்குறப்போ உங்களால் வந்து ஒரு ரோல் வந்து ஒரு கோர்ஸை மட்டும் தான் எடுத்து பண்ண முடியும், அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது. ஸோ இதே நீங்கள் வந்து மைனர் டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அந்த மைனர் வெர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோ வைஸ் பார்க்குறப்போ மோர் தென் ஒரு கோர்ஸ் வந்து உங்களால் எடுத்து பண்ண முடியும். ஒரு கோர்ஸ்னு இல்லை, அதில் எத்தனை கோர்ஸ்னாலும் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.50க்கு கம்மியாக சிஜிபிஏ இருந்தால் என்னால் அது செலக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரைன்ஸில் அதை கொடுத்துருக்காங்க, அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் 7.50க்கு கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த ஹானரையோ இல்லாட்டி மைனர் டிகிரியோ பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நான் அரியர் வச்சிருக்கேன் ப்ரோ, நான் ரீவேல்யூஷன் போட்டதில் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, அப்போ நான் வந்து செலக்டாக அப்படி ஹானர் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களால் ஹானர் வந்து பண்ண முடியாது, பட் மைனர் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அரியர் வச்சு ரீவேல்யூஷனில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹானர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மைனர் டிகிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரியர் வச்சிருந்தாலும் அரியர் வச்சு கிளியர் பண்ணியிருந்தாலும் உங்களால் ஈஸியாக எழுத முடியும். இந்த மைனர்னால இந்த ஹானர்னால என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் பண்ணுற அந்த 6 கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஜிபிஏ கால்குலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அடிஷ்னல் சிஜிபிஏ கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.